அதுதான் அயர்லாண்டுக்கான ஆங்கிலத்துல மொழிபெயர்க்க பார்க்கலாம். அது மாதிரி வள்ளல் பரம்பரையில வந்து அன்னதானம் மாறி போன மாசம் 50வது எங்க போனாலும் மாறி கிடக்குற இதுக்கு ஆண்டவன் பணக்காய்க்கு மார்க்ஸ் அப்படின்னு என்னன்னா ஒருத்தர் கொடுத்தோம்னா உற்சாகம். ஆனா இன்னைக்கு இப்ப நம்ம ஜோதிட வகுப்பெல்லாம் நடத்துறது ஒரு சந்தோஷம். இந்த இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நேரத்தை தாண்டுது. இந்த இடத்துல கரண்ட் இல்லைன்னா எதெல்லாம் முக்கியமோ அது வந்து அடிப்படை தேவை இல்லைங்களா? ஒரு பள்ளி பாடசாலைக்கு, அது ஜோதிட பாடசாலைக்கு ரொம்ப முக்கியத்துவம். எங்கிருந்த நலிந்த ஜோதிடர்களுக்கு நாங்களே வரும்போது கூட கிருஷ்ணவேணி அம்மாட்ட நான் அந்த விஷயத்த சொல்லிட்டு வந்தேன். ஜோதிட பெண்கள் பாதுகாப்பு மையம்னு ஒரு வயதுமானு சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் ஆண்கள் நிறைய ஜாதகம் பார்க்க வரலாம். பெண்கள் வந்து தனியா படிச்சு போய் ஒரு இடத்துல வச்சு ஜாதகம் பாக்குறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் மக்கள் யாரும் சீண்டி இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு தலைமை வேணும். அதனால இவ்வளவு நீங்க பண்றீங்க. அதனால சக்திகளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு, பெண்கள் ஜோதிட பெண்களுக்கு பாதுகாப்பு மையம். அதுக்கு என்ன கொடுத்த உதவி நான் செய்து கொடுக்குறேன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதனால இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நேரத்துல சமீபத்துல சொன்னதுனால இந்த யூபிசி நெக்ஸ்ட் 3 நாள்ல இந்த இடம் வெளிச்சம் இன்னைக்கு நிரந்தரமா இருக்கும். அதுக்கு நம்ம முகுந்தன் முரளி ஐயாவுக்கு என்னுடைய அன்பு காணிக்கையா ஒரு 5000 ரூபாய் என்னுடைய குடும்பம் சார்பா, எங்களுடைய கேமராமேன் அணிமுத்து சார்பா, கிருஷ்ணவேணி அம்மா சார்பா, எங்களுடைய குலகோத்திரம் திருவள்ளுவர் குலத்தினுடைய சார்பா இந்த இடத்துல என்னைக்கு அணையாத விளக்கு எரிஞ்சுட்டே இருக்குன்னு சொல்லி மாநாடு நடத்துனாங்க. அதுக்கு போய் முழு அன்னதான பொறுப்பே உங்களோட அன்பு கைதட்டலும் அந்த வாழ்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? இப்படி எல்லாம் வந்து கடவுள் எங்களை ஜாதகம் பார்க்க எவ்வளவு பேர் வந்தாலும் 400 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் 4 இட்லி மேல சாப்பிட முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. காசு இருக்கும்போது யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம். ஒரு அன்னதானத்துக்கு வந்து செஞ்சு கொடுப்போம். அதுக்குன்னே ஒரு அமைப்பு ஏற்படுத்துறோம். அது இந்த இடத்துல வந்து இப்ப 6 மாத கிளாஸ் கொடுத்துருக்கனால இன்னமும் நம்ம நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு அவங்களுக்கு கிளாஸும் எடுத்து சாப்பாடும் போடணுங்கிறது என்னோட விருப்பம். நம்ம கிட்ட வந்தவங்க வயிறார சாப்பிட்டு அறிவு ஊட்டி சாப்பாடு ஊட்டி திருப்தியாக போகணும். அந்த பேர் என்னைக்கும் நினைச்சு நிற்கணுங்கிறது மட்டும்தான் அந்த நோக்கம். அது நம்ம முகுந்தன் முரளி ஐயா நான் பார்த்ததுல இருந்து அவர் மென்மேலும் என்னைய காசி எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த பூஜையெல்லாம் பண்ண சொல்லி, அந்த ஆத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய், கடல் எல்லாம் கூட்டிட்டு போய் நிறைய விருத்துக்கள் எல்லாம் சொல்லி ஒரு நல்ல நட்பு வட்டம் சேர்ந்தது. அது என்னைக்கும் அழியாம நிரந்தரமா இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரே ஒரு கொள்கை தான். ஏன்னா ஐயாவிட்ட இருந்தா இந்த மாதிரி பெரிய பெரிய ஜோதிடர்களை கூட்டிட்டு வந்து ஒவ்வொரு கருத்துக்களை உங்களுக்கு ஓட்டி விடுறதுக்கு ஐயா தயாரா இருக்காங்க. முதல்ல அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய வம்சாவளி நீண்ட காலம் நல்லா ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். வருகின்ற சனிக்கிழமை என்று வகுப்புகள் இல்லை, இலவச வகுப்பு. அதுக்கு அடுத்த வார வகுப்பு நான் ஐயாட்ட பேசிட்டு சொல்றேன். ஒருவேளை ஐயா தங்கமணி ஐயா வந்தாலும் சரி, அல்லது பிரசன்ன வகுப்பு அல்லது நட்சத்திர வகுப்பு 3 வகுப்பு நடக்கும். இந்த இலவச வகுப்பு நடத்தும் போது கண்டிப்பா வாய்ப்புள்ளவர்கள் கரெக்டா பயன்படுத்திக்கீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் தான். அது வந்து நேச்சர்லாம் நான் கூப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்தெல்லாம் போட மாட்டேன். செலக்டட் பண்ணி தான் இந்த இலவச வகுப்பு கொடுப்பேன். அதனால இந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு, காலையிலிருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் மீண்டும் மீண்டும் ஐயா அவர்களுக்கு ஒரு கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கிடைக்காத ஒரு அரிய தகவல். அதே மாரி என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சில மாணவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க ஐயா வந்து பிஸி சென்றுவிடல இந்த வகுப்பு எடுப்பதற்கு பயிற்சி கொடுத்ததுக்கு முதல்ல ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ண ஐயா வரதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எத்தனை சேனல்ல எத்தனை இடத்துல பார்த்துட்டு இருக்கிறாரு. பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான முறையில மிக சிறப்பான முறையில தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதனால அவருடைய சேவை மேலும் மேலும் மலர வேண்டும். அதே மாரி எப்பயுமே வந்து ஜோதிடத்துக்கு மூலமா ஜோதிடத்துக்கு
நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய அர்ப்பணிப்பு சேவைங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார். அவருடைய பணிகள் மேலும் மேலும் இன்னும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று மனதார இந்த நேரத்தில் தாக்குதல் செய்து கொண்ட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். எல்லாம் நிறைவாகட்டும். அனைவரும் வருகின்ற மறைவாழ்க்கும் ஓம் என்ற மன்றத்தை சொல்லி செய்து கொள்ளலாம். அதுக்கு ஐயா சின்ன கருத்து பேசுமா? நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறது ஒரு வார்த்தை சொன்னாட்டமா. நீங்க கொஞ்சம் சும்மா கூட நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் வாழ்க்கை எப்படி வருதுன்னு. இல்ல நாங்க சொல்றோம், நாங்க காசி போகும்போதெல்லாம் வேற மாதிரி பார்த்தோம். அதாவது எங்களுக்கு காசிக்கு வந்து 40 பேர் போனோம். இந்த 40 பேர்ல என்னமோ தோணுச்சு, ஐயால சொல்ல வைக்கணும், பேச வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் பஸ்ல இருந்து ஆரம்பிச்சோம். ஃபிளைட்ல முடிச்சுட்டு பஸ் விட்டு இறங்கி கரை, அதாவது சமுத்திர கரையில வந்து முக்கடல் 3 ஆறு கூடக்கூடிய இடத்துலயும் கடல்லையும் அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்ல போகும்போது பாத்தீங்கன்னா அந்த சிவனே வந்து நம்ம எல்லாம் எப்படி அனுசரிக்கணும்னா அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு மனசுக்குள்ளார ஒரு ஜோதிடர் எப்படி வாழ்க்கணும், 12 பாவத்துடைய கால தத்துவத்தில் இருக்கிற தோஷங்கள் எல்லாம் விலகும். ஒரு ஜோதிடர் எப்படி வாழணும், எப்படி வாழ்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த கர்ம தோஷத்தை எவ்வளவு புண்ணியமா, இதெல்லாம் வந்து 1 கோடி மந்திரங்கள் சொன்னா கூட அது விலகுமா இல்லையான்னு தெரியாது. ஆனா 12 பாவத்தை இணைச்சு வச்சு சொல்லி அற்புதமா சொல்லி அந்த காசி யாத்திரையே மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அற்புதமான முறையில அமைந்தது ஐயாவுடைய வாக்கு தான். அந்த மாரி சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்து 7 நாள், 1 நாள் 2 நாள் இல்ல 7 நாள் ஒரு தொலைவே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோஆபரேட்டிவ். கிருஷ்ணவேணி மேடம் கூட இருந்தார். கிருஷ்ணவேணி மேடம், கிருஷ்ணமால் மேடம், வேற யாராவது இங்க வந்து காசிக்கு 3 பேர் தான் வந்திருக்காங்க. 40 பேர்ல 3 நான் 4 பேர். அப்ப மீதி இருக்கக்கூடிய 36 பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் சுகமாதிபத்த ஐயா அப்படின்னா அதோட பேர் வந்து நல்ல ஆழமா பதிஞ்சிருக்கு எல்லாத்துக்குமே. அந்த ஐயாவும் அந்த விளக்குனர் இடையில போகும்போது கூட பஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி ஒரு 4 மணி நேரம் ரோட்லயே நிறுத்தியாச்சு. அந்த 4 மணி நேரத்துல எப்படி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐயா ஓட்டிட்டாரு. அந்த அவ்வளவு சிறப்பா, அதாவது அந்த தோய்வு இல்லை. இரவு நேரத்துல லைட் அடிச்சுட்டு உட்காந்து எல்லாத்துக்கும் அந்த ஒரு கிரகத்தோட தன்மைகள், விளக்கங்கள், காரணங்கள், அந்த இன்னும் நடந்தாலும் எல்லாம் நடக்கிறத போல எல்லாம் நன்மைக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த உணர்ந்து புரிய வச்சு அந்த டிராவல் கூட வந்து சலுப்பு இல்லாம கரெக்டா கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒருத்தரை கூட்டிட்டு போனது நானா இருந்தாலும் அதுக்கு நல்ல ஒரு உறுதுணையா கடவுளா காத்து அமைச்சு ஒரு போகவே நம்ம ஐயா அவர்கள் அந்த இடத்துல சிறப்பா செஞ்சாரு. அதனால அந்த காசி யாத்திரையெல்லாம் வாழ்நாள்ல யாருக்கும் மீண்டும் அந்த மாரி கிடைக்குமான்னு தெரியாது. அந்த மாரி ஒரு வாய்ப்பு பாக்கியம் கிடைச்சிருச்சு. காசி போயிட்டு அங்க கயாவுக்கு போகும்போது அந்த கர்மா எவ்வளவு பேர் போறோம். சோ அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்குங்கிறதுனால பிரேக் டவுன் ஆயிடுச்சு. 4 மணி நேரம்னா ஒரு 9 o'clock நைட்டு பாத்தீங்க. அப்ப ஒரு கருகுமுன்னு யாராவது கொலைக்காரன் என்னால சமாளிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இருட்டான பிளேஸ், ஒரு மொத்த ஓலை குடிச்சுல ஒரு சின்ன விளக்கு எரியுது. எல்லாரும் அந்த செல்லுல லைட்டு போட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். அப்பயே நாங்க ரவுண்டா உட்காந்து ஐயாவோட கருத்துக்கள் எல்லாமே கடவுள் பத்தி இது மாதிரி தாந்திரிகம் வாரியர் பரிகாரம் சொல்ல சொல்ல சொன்னா அங்க ரிப்பேர் ஆகி வேற பஸ் வந்துச்சு. அந்த மாதிரி அந்த டைமே போகிறதே தெரியல. அந்த நேரம் நினைச்சு பாருங்க, 12 மணிக்கே நம்ம தான் கிளம்புறோம். அப்படி எல்லாம் ஒரு அனுபவம். அப்ப எங்க போனாலும் நம்ம கையில கர்ம ஒரு லாக் வச்சா முடியல. அதுக்கப்புறம் கையாகும். இதெல்லாம் ஒரு அனுபவம். விஷயங்கள்லாம் எப்படின்னா எங்க போனாலும் நமக்கு ஒரு சின்ன இடர் இல்லாம போயிட்டு வர்றது வீட்டு கர்மா வரைக்கு போறோம் வச்சு அதுல நாங்க ஒரு ஆன்மீகமா பேசுறதுனால தப்பிச்சிட்டோம். வேற ஒண்ணு. ஆனா சிறப்பா போயிட்டு சிறப்பா எல்லாருக்கும் எந்த ஒரு டிசீஸ், காய்ச்சல், எதுவுமே இல்லாம வயசானவங்களா வந்தாங்க. 10 பேருக்கு மேல 17-14 ஜோடி தம்பதிகள் வந்தாங்க. அவங்க எல்லாம் திருக்கல்யாணம் பண்ணாச்சு. அவங்க மடியில கணவன் மணி உட்காரச்சு எல்லாம் வீட்டா இருந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த ஆத்தங்கரையில எல்லாம் விழுந்து நாங்க கும்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் வாங்க. அற்புதமா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் எல்லாம் யூடியூப்ல லைவ் போட்டுட்டே இருந்தேன். எங்களோட மக்கள் அதை அனுபவிச்சாங்க.
நான் காசிக்கு வந்ததை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். காசி எப்படினாலும் போனாங்கயா, ஆனா உங்க கூட தான் பயணம் பண்ண வர வாழ்க்கையிலும் மறக்க முடியாது. ஜாம்பவான்கள் கூட ஏறினா அந்த பரிகாரங்கள் ஒவ்வொன்றும் நீங்க சொன்ன மாதிரிதான். ஐயா வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஒரு நம்ம நின்று சாப்பிடுறதுக்கு கூட ஒரு அந்த நம்மளோட கரக நிலைய பொருத்தி நமக்கு சொல்லி ஏதாவது வாழ்க்கையிலே மறக்க முடியாதுங்க. வாழ்க்கையில நீங்க எப்படினாலும் நான் ஃபிளைட்ல போனா இவ்வளவு செலவா அவ்வளவு செலவான்னு தான் கேட்டாங்க. சொன்ன நீங்க சொன்ன ஒரு வார்த்தை தான், என்னோட கர்மம் என்ன என்னெல்லாம் படிச்சுன்னு தெரியும். என்னென்னவோ ஆச்சு, ஆனா நான் போயிட்டு வர்றது வாழ்க்கையில அது மறக்கவே முடியாத சம்பவம். அந்த மாதிரி இப்படி ஒரு டீம் யாருக்கு அமையாதுங்க, அமையணும்னு நினைக்கிறோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெருமைக்கு நான் சொல்லணும் இல்ல, என்னைக்குமே நான் வந்து ஒரு கோலம் போடுறேன், ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா அந்த காரியம் வந்து இறைவனே கூட இருந்து நவகிரகத்தில் இருந்து வழிநடத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. என்ன காரணம்? 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து நான் செய்யக்கூடிய ஆன்மீக சேவை, அது வந்து என்னைய எல்லா வகையுமே நன்மை கொடுத்து கொண்டு போகும். சாதாரணமா சிம்பிளா இருக்கும், அது பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பிரமாண்டத்தை கொடுக்கும். என்ன காரணம்னா, இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட கும்பாபிஷேகங்கள் வந்து கருவறையில சிலையும் மேல கலச ராஜகோபுரத்தை என் கையால கொண்டு இருப்பாங்க. என்னுடைய ஞானகுரு சாஸ்திரத்தை திரைக்கப்படுத்தான அருளாசை எனக்கு பரிபூர்ணமா இருக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனாலதான் ஒரு வாட்ஸ்அப் பேஸ்புக்ல அது கூடயே இருக்கும் அந்த போட்டோ. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறப்ப வந்து அந்த காய்கள் எடுக்கும் பொழுது, குறிப்பா ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்துல போகும்போது எல்லா வகையிலுமே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் ஒரு முன்னேற்றம் தான் கொடுத்திருக்கு. அதை நாடி வரவங்களுக்கும் எல்லா வகையான அருளும் கிடைத்திருக்கிறது. அதாவது இறைவனை நம்பி போனால் யாரும் கைவிடப்பட மாட்டார் அப்படின்ற மாதிரி மகரிஷி ஜோதி ஆராய்ச்சி அறிவுக்கு முழுமையாக நம்பியவர்கள் எங்கேயும் கைவிடப்பட மாட்டார் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மேலையில நின்றவங்க எல்லாருமே பெரிய லெவலில் இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு உதாரணம் சொல்லலாம். இன்னைக்கு காலகட்டங்கள்ல நாம டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா இங்க கையிட்ட தொடாம யாரும் மேல வர கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து எல்லாத்துக்குமே இது வரக்கூடிய நிறுவனமா தான் இருக்கிற, யாரும் கீழே டவுன் ஆன நிறுவனம் அப்படின்றது இல்ல. இந்த மாதிரி இந்த பயிற்சி நிறுவனத்துக்கு வந்தவங்க எல்லாருமே ஒரு காலகட்டங்கள மிகப்பெரிய உயர்நிலை அடைவீங்க. அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நம்பி வந்தவங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலாக இந்த மகரிஷி ஜோதி ஆராய்ச்சி அறிவகம் எப்போதும் உறுதுணையாகவும் பஞ்சபோதங்களும் நவ கிரகங்களும் உங்களுக்கு எப்பொழுது வழிநடத்த வேண்டும், வழி நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அன்போடு ஒரு வேண்டதையும் மறைவாழ்த்து சொல்லி ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி நிறைவு செய்துள்ளோம். ஐயா காலைல 10:30 மணிக்கு வரப்ப நான் சொன்னேன், ஒரு 4 வாக்கியம் சொன்னேன், ஞாபகம் இருக்குமா இல்ல அவர் சொல்றேன். நேசனை காணாத இடத்தில் நெஞ்சார போக வேண்டும். நேசனைனா நண்பர்கள், அவரோட நண்பர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, குருன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அவருடைய புகழை மற்றவர்கள் காணாத இடத்துல நெஞ்சார போகும். நேருக்குமே புகழவே கூடாது, புகழ்மா அவருடைய வளர்ச்சி தடப்படும். அதனால நேசனை காணாத இடத்தில் நெஞ்சார போக வேண்டும். ஆசானை எவ்விடத்திலும் அவ்வாறே போக வேண்டும். ஆசானா குருமார்கள், குருமார்கள் நம்ம சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், அவர்களை கண்டா எந்த இடத்துலயும் கால் எடுத்து வணங்குறது தப்பே இல்லை. நேசனை காணாத இடத்தில் நெஞ்சார போக வேண்டும். ஆசானை எவ்விடத்திலும் அவ்வாறே போக வேண்டும். வாச மனையாலே பஞ்சனையில் போக வேண்டும். வாச மனையால் யாரு? கட்டின போட்டாலே பஞ்சனையில் தான் போகணும். மற்ற இடத்துல அவர் போட்டு பேசினா அவர் எப்படி போட்டு பேச, மனைவியே போகிறதே பேசக்கூடாது. அதே போல மைந்தர் தம்மை நெஞ்சில் போக வேண்டும். தன்னுடைய மக்கள் மைந்தர்களை அவன் வளர்ந்து வரானா அவன் நம்ம மனசுக்குள்ளேயே பாராட்டி நேர்ல பாராட்டினா அவனுடைய வளர்ச்சி கூட்டும். அதுபோல இவர்களுடைய புகழை மற்றவர்கள் காணாத இடத்துல நெஞ்சார புகழ்ந்து பேசுங்க. அவரை பத்தி நேருமே புகழ்ந்து நம்ம கைதட்டதுல அவர்கள் புகழ்ச்சி அடைஞ்சிட மாட்டாங்க. அவங்க புகழ்ந்து பேசுங்க. இவர் ஐயா பத்தி பேசுறாலும் வெளிவட்டாங்க பேசுவாங்க. இவங்க யூடியூப் எல்லாம் பார்த்து நெட்டு பத்த மாட்டேங்கிறாங்க. ஜிபி போடுற அதே போல நெட்டு பண்ணாலும் என்ன பண்ண இவங்க நெட்டு விட்டாங்க வெளியே போடலாம். அதனால நெட்டு உலக சொல்லி கேட்டுட்டு அனைத்து நல்ல ஐயா மனசு அவ்வளவு அவர் சொல்றதுலயே எவ்வளவு சந்தோஷம் தெரியுது பாத்தீங்களா. ஐயா முடிச்சுட்டு ஐயா கூட இருந்து ஒரு குரூப் போட்டோ, அதனால எனக்கு கரெக்டானு சொன்னது. அதனால நீங்க இருந்து ஐயாட்ட ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு கிளம்பிக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு ஒரு சின்ன விஷயமா ஒண்ணு சொல்றேன், நீங்க கூட சொல்லுங்க. நாங்க ஒரு இடத்துல ஒரு வேற மாதிரி போனோம்.
இன்னைக்கு இவ்வளவு பேரு சேர்ந்திருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு நட்பு. ஆப்பிரிக்க பேசுகிறேன் இந்த தவறுகள் எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணாலும் எடுத்து ஆஃப் பண்ணிடலாம். ஐயா, இப்ப வந்து நம்ம மாத்தமா சில விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். நான் சொல்றது நீங்க கூட சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு நல்லது நடக்கும். உங்க உடம்புல இருந்து உங்களுடைய கர்ம வெளியே போறதை நீங்க உங்களால பார்க்க முடியும். அது மாதிரி ஒரு என்னுடைய தெரிஞ்ச வழியை சொல்லுங்களேன். நிகழும் சுப நமஸ்தோ மங்களகரமான தூய தமிழ் சோபகிருது வருடம் ஆடி மாதம் சனிக்கிழமை எங்களுடைய முன்னோர்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் நீங்குவதற்காக எங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரையிலும் இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்ய மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் மிதன ராசியில் திரியோதசி திதியில் எங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச பூர்வ ஜென்ம கர்ம தோஷம் இன்றோடு நிவர்த்தி முற்பிறவியில் நாங்கள் செய்த பாவங்களும் இந்த பிறவியில் நாங்கள் செய்த தோஷங்களும் ஊழ்வினைகளும் கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தியாக வேண்டும். என்னுடைய ஜாதகத்தில் தாயுடைய கருவறையிலிருந்து நான் இந்த பூமிக்கு தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் பிரபஞ்ச சாட்சியாக நான் பிறக்கும் போது என்னுடைய லக்ன தோஷம் இன்றோடு பதி இரண்டாம் பாவம் குடும்ப தோஷம் கல்வி பணம் பேச்சு திறமைகள் இதில் தடைகள் தோஷங்கள் இது இருந்தால் மூன்றாம் பாவம் என்னுடைய ரத்த சம்பந்த உறவில் உள்ள இளைய சகோதரர்களுடைய தோஷங்களோ கொடுக்கல் வாங்கல் சகாயம் அனைத்து தோஷங்களும் தைரியம் வீரிய தோஷங்கள் என் உடலில் இருந்து இன்றோடு நிவர்த்தியாக வேண்டும். நான்காம் பாவம் தாய் வீடு வாகனம் சுகம் இருப்பிடம் இதில் ஏதாவது என் ஜாதகத்தில் தோஷங்கள் பாவங்கள் கர்ம வினைகள் எது இருந்தால் இன்றோடு நிவர்த்தியாக வேண்டும். ஐந்தாம் பாவம் பூர்வ ஜென்ம பாவதோஷங்கள் என் குழந்தைகளை பிடித்த பாவதோஷங்கள் பூர்வீக தோஷங்கள் எது இருந்தால் இன்றோடு நிவர்த்தியாக வேண்டும். ஆறாம் பாவம் நான் செய்த கடன் தோஷம் முன்னோர்கள் வாங்கிய கடன் நோய் வழக்கு நீண்ட கால திருமண தடை தோஷங்கள் அனைத்தும் இன்றோடு நிவர்த்தியாக வேண்டும். ஏழாம் பாவம் கலஸ்திர தோஷம் என்னுடைய கணவன் வழியிலும் மனைவி வழியிலும் தோஷங்கள் தாம்பத்திய தோஷம் குடும்பத்தில் கூட்டு பிரார்த்தனை ஒற்றுமை இல்லாத தோஷங்கள் அனைத்தும் இன்றோடு நிவர்த்தியாக வேண்டும். எட்டாம் பாவம் எங்களுடைய ஆயுள் தோஷம் எது இருந்தால் நீங்கி எங்களுக்கு அவமானம் கெட்ட பெயர் பொருள் நாசம் ஆபத்து ஏதும் இல்லாமல் நிலையாக அந்த பூமியில் இருப்பதற்கு எட்டாம் பாவதோஷம் இன்றோடு நிவர்த்தி. ஒன்பதாம் பாவம்
தகப்பன் பாக்கியம் தர்மம் தானம் நான் செய்த புண்ணியம் எல்லாம் என் குடும்பத்திற்கும் என் குழந்தைகளுக்கும் என் வம்சாவளிக்கும் நிறைஞ்சு இருக்க வேண்டும். 9ஆம் பாவத்தில் தகப்பன் செய்த கர்ம வினைகள் எது இருந்தாலும் இன்றோடு கதி. 10ஆம் பாவம் தொழில் ஜீவனத்தில் எங்களுக்கு தடைகள் ஏதும் இருந்தாலும் தோஷம் எல்லாம் இன்றோடு நிவர்த்தியாக வேண்டும். 11ஆம் பாவம் லாபதோஷம் மூத்த சகோதர வர்க்க தோஷம் இன்றோடு நிவர்த்தி. 12ஆம் பாவம் எங்களுடைய நிறைய தோஷம் படுக்கை அறை வீட்டில் வாஸ்து தோஷங்கள் மறைமுகமாக எங்களுக்கு போட்டி பொறாமை கண்டிஸ்டி ஓமளிப்பு பில்லி சூனியம் செய்வனை காட்டு கருப்பு ஏவல் ஆவி பேய்பிசாது மாந்திரீகம் எது இருந்தாலும் எங்களை விட்டு எங்கள் குடும்பத்தை விட்டு எங்கள் வம்சாவளை விட்டு இன்றோடு நிவர்த்தியாக வேண்டும். ஜாதகத்திலே 12 தோஷங்களும் 12 பாவங்களும் 12 கர்மவினைகளும் இன்றோடு நிவர்த்தியாக சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது 9 நவகிரகங்கள் ஆசீர்வாதத்தோடு இனிமேல் என்னுடைய தாய் வழியில் வந்த கர்ம வினைகளும் தந்தை வழியில் வந்த கர்ம வினைகளும் நான் இந்த பூமிக்கு வந்த கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தியாகி இந்த நொடி பொழுதிலே இந்த இடத்தில் பள்ளி பாடசாலையில் இருக்கும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி எங்களுடைய குடும்பம் இனிமேல் வாழாது செல்வம் பாக்கியமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு தொழில் விருத்தியாகி குடும்ப விருத்தியாகி மனை விருத்தியாகி ஆன்மீக விருத்தியாகி ஆயுள் விருத்தியாகி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் விருத்தியாகி நான் செய்யும் தோழிடம் தொழில் விருத்தியாகி என்னுடைய குடும்பம் என் குழந்தைகள் என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி என்னுடைய வம்சாவளி நீண்ட ஆயுளுடன் நிறைந்த செல்வத்துடன் உயர்ந்த புகழுடன் வாழ வேண்டும். அதற்காக என்னுடைய பெற்ற தாய் தந்தையை இந்த நேரத்தில் வணங்கி என் குருமார்களையும் இந்த நேரத்தில் வணங்கி 18 சித்தர்களும் ரிஷிமார்களும் 30 கோடி தேவர்களும் எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்து என் நாவில் கலைவாணி சரஸ்வதி நாவில் அமர்ந்து ஜோதிடம் சொல்லும் பொழுது வாக்குப்படிதம் யுத்தப்படிதம் வெற்றியாகி வாழ வேண்டும். இன்றோடு எங்களுக்கு இருக்கும் அனைத்து தோஷங்களும் அனைத்து பாவங்களும் நிவர்த்தியாகி இந்த பூலோகத்தில் நிம்மதியும் சந்தோஷத்தோடு நிலையாக வாழ வேண்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி சார். அதே போல ஓம் மந்திரத்தை சொல்லிடலாம். வாழ்க வையகம் வாழ்க வையகம்
வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் கலை வளர்க ஜோதிடம் கலை. எல்லாம் மெதுவாகட்டும். குரு வாழ்க. இதுவே துணை. அப்படியே கொஞ்சம் கேமரா வச்சு எடுத்துருங்க. குரு போடுற ஐயா, உங்களுக்கு வாழ்த்து எப்படி இருந்தது? இப்படி ஒரு பொதுமக்களுக்கு நீங்க வாழ்த்துனீங்கன்னா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா, இந்த வாழ்த்தெல்லாம் நீங்க இந்த பரிகாரத்துல மனப்பாடம் பண்ணிட்டு, யாரு வந்தாலும் ஒரு ஜோதிடர் போனா ஒரு சித்தர் போன மாதிரி அவங்க வந்தாலும் ஒரு தனி மரியாதை இருக்கும். அவங்க வாழ்த்தை தான் வந்திருக்கிறாங்கன்னா வாழ்த்துனாலும் எல்லாரும் தெரிவிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்ககிட்ட இந்த பவரை நீங்க உருவேற்றி வச்சுட்டீங்கன்னா, யாருக்கு மஞ்சள் அரிசி கையில போட்டாலும் இத்தனை தோசை நிவர்த்தியாகி இந்த 12 பாவ தோஷம் இங்கே பரிகாரம் நிவர்த்தி பண்ணிட்டீங்களா? அப்ப இது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தானே. அதனால இப்படி எல்லாம் வாழ்த்துக்களை நீங்க வாங்குறதுக்கு நம்ம ஐயா தான் காரணம். கரெக்டுங்களா? இது ஒரு trend ஆ போச்சுங்க. எங்க போனாலும் இது ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சதுனால எங்க போனாலும் நாங்க இந்த பரிகார பூஜை இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பூஸ்டா கடைசியா முடிக்கணும். அது இப்ப நடந்துட்டு இருக்கு. அது வாழ்த்துல அது மரபே புண்ணியம். இது அப்பதான் கிடைக்கும் இல்லைங்களா? கூட்டா சேர்ந்து செய்யும் போது நல்ல இந்த கூட்ட பிரார்த்தனை அப்படிதான் இந்த நேரம் நடந்தது. இந்த இடத்துல பிடிச்ச தோசமே வெளியே போயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. வாங்க எல்லாம் போட்டேன். நன்றி ஐயா. குரு போடுறது